நான் செய்தது தவறுதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தன்னை நியாயப்படுத்தாம நீங்க தேவனிடத்துல இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு வந்தா, வேதம் சொல்லுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது, இளையகுமாரன் தன் தகப்பனாரை விட்டு எல்லாவற்றையும் வாங்கிட்டு போயிட்டான். அவங்க அப்பா சம்பாதிச்சதான் எல்லாமே. ஆனா அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, 2 பேருக்கும் எனக்குள்ளதை எனக்கு கொடுங்க, நீங்க எனக்குள்ளது என்னைக்குனாலும் எனக்கு கொடுக்க போறீங்கல்ல, எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா தன்னுடைய தகப்பனை வற்புறுத்தி தன்னுடைய பங்கை வாங்கிட்டு போனான். அவங்க அப்பா அதை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பாடுல நிறைய பாடுபட்டிருப்பாரு, நிறைய கஷ்டப்பட்டிருப்பாரு. அவனுக்கு அது ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க அப்பாவுக்கு அது ஈஸியா கிடைக்கல. அவங்க அப்பா ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டாரு. சரி, தன்னுடைய மகனுக்கு தான், தனக்கு பின்னாடி அவனுக்கு தான். ஆனா உனக்கு அந்த மெச்சூர்டு வரலப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட கேட்கல. அவன் வாங்கின உடனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எனக்கு அப்பாவுடைய மோந்திலே முழிக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வித்துட்டு தூரதேசத்துக்கு போனான். தான் எல்லாத்தையுமே இழந்துட்டான். பன்றியினுடைய தவிட்டை தின்கிறதற்கு ஆசையா இருக்கிறான், அது கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனா இப்போ அந்த லாஸ்ட் மினிட்ல ஒண்ணு மட்டும் யோசிக்கிறான். என்னன்னா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, 17ஆவது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனாரிடத்திற்கு போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனாரிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து தன் குமாரனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் அதை குறித்து ஒன்றும் யோசிக்காமல் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புதித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள், பிரதர், சிஸ்டர், நீங்க திரும்பி வந்தீங்கன்னா இயேசு இவ்வளவு சந்தோஷப்படுவார். வாலிப தம்பி, தங்கச்சி, நீ அந்த தப்பை விட்டுட்டனா, நீ அந்த பாவத்தை விட்டுட்டனா, கர்த்தர் இவ்வளவு சந்தோஷப்படுவார். என்ன திரும்ப கர்த்தர் ஏத்துக்குவாரா? திரும்ப ஆண்டவர் அந்த கிருபை எனக்கு தருவாரா? திரும்ப அந்த பிரசன்ஸை நான் உணர்வேனா? கர்த்தர் மறுபடியும் என்னை வாழ வைப்பாரா? ஆனா வேதம் சொல்லுது, நீ தன்னை நிரூபிக்காம என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்பீ